இந்த மஞ்சித் சங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க 56 வயசு ஆகுது. அவங்க வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வளர்ப்ப என்ன பண்ணியிருக்கு, அவங்களுடைய காயத்தை அது லீக் பண்ணியிருக்கு, நக்கியிருக்கு. இந்த நக்கினது அப்போ அவங்களுக்கு எதுவும் தெரியல. மறுநாள் வந்து அவங்க வந்து அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. உதடுலாம் வந்து நீளமாயிடுச்சு. அவங்களால வந்து மூச்சு விட முடியல, நிறைய பிரச்சனை, கை காலெலாம் வந்து சில்லாயிடுச்சு, உதடு வந்து ஊதா நிறமாக மாறிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து செப்சிஸ் அப்படின்னு உயிருக்கு ஆபத்தான ஒரு நாய் நக்கிறதுனால வரக்கூடிய நோய் தொற்று அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படின்னா, ஏதாவது ஸ்க்ராட்ச் நக்கினாலோ காயத்தை நக்கினாலோ அது வந்திருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியாமலே இது நடந்திருக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்கு உடம்புல ஒரு நமைச்சல் அப்படி இதுன்றோம், அப்போ ஒரு கீரலாகி கொஞ்சம் லைட்டாக இருக்குல்ல, அது போதுமானது. நீங்கள் இந்த சயின்ஸ்லாம் படிச்சிருந்தா தெரியும், இந்த செல் அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்த நீங்கள் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒன்று இருக்கும் ஆக்சுவலி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த நோய் பரவுறது, இந்த கிருமிகள் பரவுறது, இதெல்லாம் வந்து அந்த நாய் வந்து நக்கி தான் இது வந்திருக்கு அப்படின்றத வந்து டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சந்தேகம்னா மோஸ்ட்லி அப்படி தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து நாய் வாயில் இருக்கிற பாக்டீரியா இருக்குல்ல, அந்த பாக்டீரியா நம்ம காயத்தில் இருக்கிற இடத்த நக்கும்போது அது வழியாக அந்த பாக்டீரியா வந்து நம்மளுடைய செல்களில் போய் அது ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அது ரத்தத்தில் ஊறி அது உடல் முழுவதும் பரவி கடுமையான இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அது எடுத்துன்னு போயிடுது. நாயோட வாயில் இருக்கிற எச்சில் இருக்கிற பாக்டீரியா. இதனுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து ரேபிஸு, நாய் கடிச்சு இது வளர்ப்பு நாய் வந்து ஊசி போடுறது, அது ஏகப்பட்ட இது இருக்குது அதில் ஆக்சுவலி, ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா 100% இதனால தான் வந்திருக்குன்னு டாக்டர்ஸ் வந்து சொல்ல மாட்றாங்க. ஏன்னா இது வந்து நிறைய நேரத்தில் கேஸ் ஆகிடும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது 100% அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இப்படி தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு வழியே கிடையாதுன்றது தான் அவங்க வீட்டில் அவங்க சொல்கிற விஷயம்.